இந்த வாசம் அப்படியே இழுத்துட்டு 2-3 வீட்டுக்கு 2-3 வீட்டுல இந்த கலவை போட்டு முட்டை காணும். வணக்கம், நான் உங்கள் நித்தி. இன்றைய காணொலி என்ன காணொலியாக இருக்குன்னா குக்கிங் காணொலி தான். அது சமையல் வீடியோக்குள்ளே போவோம். அன்றைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மா குழைக்கிறோம். கோதுமை மா, பச்சை கோதுமை மாவும் உப்பு தண்ணியும் விட்டு பரோட்டா செய்கிற கொத்துக்கு பரோட்டா செய்கிறதுக்கு மா குழைக்கிறோம். கொத்து ரெடி பிடிக்குமா உங்களுக்கு? எங்களை விட்ட எல்லாருக்கும் பிடிக்குமே. உங்களுக்கு இன்னும் கூட பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் மினக்கெடுங்க. இது கொஞ்சம் இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக குழைக்கணும். மாவுண்ட எடுக்கிறீங்க நல்லா குழைக்கணுமே. நான் அடித்து குழைக்கணும். கொஞ்சம் விளக்கமாக தான் குழைக்கணும். தேங்காய் எண்ணெய் விட்டு தான் குழைக்கணும். குழைக்கிறதெல்லாம் தெரியும். பரோட்டா எப்படி வருமாங்க. அடிச்சு குழைக்கணும். என்ன இப்போ மதிய சாப்பாடு தான் செய்கிறோம். பரோட்டா உங்களுக்கு பரோட்டா பிடிக்குமா கொத்து பிடிக்குமா? ஒன்றும் பிடிக்காது. அவ்வளோ போய் வாயை திறக்கிறாய், இல்லை சவுண்டே கொடுக்குறாய். இந்த நல்ல பதத்துக்கு குளிச்சாச்சு. பார்க்கவே தெரியுங்க, நைஸாக இருக்குன்னு. இதை நாங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படி வச்சுட்டு எடுத்து பரோட்டா செய்வோம் கொத்துக்கு. அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் கொத்துக்கு தேவையான மரக்கறிகளை வெட்டுவோம். ஓகே, இப்போ வந்து குழச்சி வச்ச மாவு எடுத்து பார்ப்போம் எப்படி சொட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் என்ன மாதிரி சொட்டாக இருக்கு. அம்மா நல்லா சொட்டாக வந்துட்டு. இந்த பரோட்டாவுக்கு முக்கியமான விஷயமே நல்லா குழைக்கணும். நல்லா சொட்டாக மாவை குழைச்சி வைக்கணும். அடுத்ததாக நாங்கள் பரோட்டாவுக்கு மாவை தப்பி எடுப்போம். எண்ணத்தில் இப்போ எடுக்கப்புறமாட்டா வாழையில் எடுத்துருக்கோம். வாழையில தேங்காய் எண்ணெயெல்லாம் பூசிருக்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா வெளியில் போய் கொத்துரட்டி கூடப்புறோம். இப்போ பரோட்டாவுக்கு இப்படி தப்புறோம்ன்ற பார்க்க வீட்டு முறைப்படி லேசாக செய்கிறோம். எங்கள்கிட்ட இருக்கிற உபகரணத்தை கொண்டு நார்மலாக நான் இப்படி தான் கொத்துரட்டி செய்கிறேன். நல்லா என்னென்னு சொல்கிறது, நல்ல மொத்தமாக இல்லாமல் மா கூடிய ஒரு அரை மணி நேரமாக இருந்திருக்கும். அந்த அரை மணி நேரத்துக்கு நான் கொத்துக்கு தேவையான கேரட்டு, லீக்ஸு, வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். காலத்து சத்தங்க இருக்குதுன்னு இப்படி நல்ல மெல்லிசாக தப்பி எடுத்துட்டு இப்போ இப்படி புரட்டி போடுவோம். இப்படி போட்டுட்டு வைப்போம். வெளியில் இதண்ட போய்க்கு தப்பிட்டு போடுவோம். பரோட்டா சுட போய்க்குள்ள தப்பி போட்டு போடுவோம். இப்போ இப்படி தப்பி வச்சுட்டு வெளியில் கொண்டே இப்படி ஈச்சு கொடுக்க தன்வாலே. நான் நோம்பலாக செய்கிறேன். நான் கொத்து என்ன தாங்க சாப்பிட்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறது? நல்லா இருக்குமே. ஆனால் விரும்பி கேட்குறது நல்லா இருக்குமான். பரோட்டா கொஞ்சம் சிறுத்துட்டு கொஞ்சம் பெருசாக செய்வோம். வேலைன்னு சுலபமாக இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் தப்பி எடுப்போம். என்னதாங்க அடுத்தது அப்புறம் என்ன செய்ய வந்து காட்டுறோம். இப்படி எடுத்து ஒரு மடிப்பு
இப்படி எடுத்த மடிப்பு, அடுத்ததாக ஒரு மடிப்பு, அடுத்ததாக ஒரு மடிப்பு, இப்படி ஒரு பெட்டி சேப்புக்கு வந்திருக்கேன் எங்களுக்கு. இதை வச்சுட்டு திருப்ப ஒரு தப்பி எடுத்து தான் தோசைகளில் போட்டு எடுக்கணும். போட்டால் பரோட்டா ரெடி. அதுக்கு பிறகு போட்டு எடுத்து அடிக்கும். அடிப்பீங்களே நீங்கள்? அதுதான் கொஞ்சம் கஷ்டம், சூட்டோடு அடிக்கும். எல்லாம் தப்பி தப்பி வச்சுருக்கலாம். 2-3 தப்பாக கிடக்குன்னு வச்சு கொண்டு வந்துருக்கேன் பரோட்டாவை. அதை இப்படி இருக்க தட்டி போட்டாலே சரிங்க, பபுள்ஸ் மாதிரி வருது தட்டையிலேயே. லைட்டாக தட்டிட்டு போடவே சரி. இப்போ எங்களுக்கு ஹீட் ஆகிட்டு தானே. பரோட்டாவை இப்படி மாற்றி மாற்றி போட்டு எடுக்கணும். அப்போ எல்லா பக்கமும் வேகும். இல்லை ஒரு பக்கம் இடிஞ்சு போயிருக்கும், வடிவாக வேகாது. மாற்றி மாற்றி போட்டு எடுப்பேன். கலரை பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக வரும். நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. ஒரே பக்கமே வேக விட்டு கொண்டிருக்கலாம். மாற்றி மாற்றி போட்டால் தான் நல்ல பொன் பருவத்தில் வரும். உள்ளுக்குள்ளே நல்லா வேகி இருக்கும். இங்கே அதில் தட்டி அதில் போட்டு எடுப்போம். என்ன செய்தீங்களா? இல்லை எல்லாம் பழக தானே, புதுசில் ஒரு மாதிரி தான் இருக்கும். பழக எல்லாம் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா எல்லாம் சுட்டு முடிகிற கட்டம் வந்துட்டு அங்கே கோழியும் வந்து நிற்கிது திரட்டாமல். எப்பவும் சமைச்சாலும் இந்த சேவல் வந்து நிற்கும். நல்ல பெரிய சேவல் ரூவன் ஒரே தூக்கி பார்க்கும். மெத்தினையில் போயிட்டு இருக்குமா தங்கா. இப்போ பரோட்டா எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பவும் திரட்டாம என்ன பரோட்டா வேணுமே? ஓமா, அது குரலை கொடுங்க, நான் வேணுமோட தருவேன். வேணுமே? வேண்டாமா, ஊதி வருது நான் புஷ்ஷண்டு. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கேன்னு, நல்ல சாஃப்டாக இருக்குது டேஸ்ட்டாக. என்ன தாங்க என்ன? நாங்கள் இப்போ ஒரு கேப்புக்குள்ளே ஒரு பரோட்டா எடுத்து நானும் தங்காவும் நேகாவும் சாப்பிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உப்பெல்லாம் நல்லா கணக்காக இருக்குது. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இங்கே புஷ்ஷண்டு வருது. நேகாமா, ஏன்னா இதுக்கு கொத்து போடுறதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் எடுத்து வச்சுருக்கோம். கேரட்டை நாங்கள் கேரட் தட்டில் சீவையில் இப்படி நீட்டமாக வெட்டி வச்சுருக்கிறோம். அடுத்தது கறிமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறோம். போஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, அங்கால லீக்ஸில் பச்சை மிளகாய், சாரி இது லீக்ஸ் இல்லை ரம்பையில். என்ன ரம்பையில். அடுத்து பரோட்டாவை இப்படி நீட்டாக வெட்டி வச்சுருக்குறோம் கொத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததாக இது தூள் உப்பு, இது கட்டைத்தூள், இது மிளகுத்தூள், தேங்காய் எண்ணெய், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்து எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் சூப் கட்டி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு அப்படி போட்டு சாப்பிட விருப்பம். சரி,
தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். முதலாவதாக கேரட் போடுவோம். இப்போ நாங்கள் உடனே எல்லாமே போட்டு செய்யலை, கொத்தண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அளவாக செய்வோம். முதலாவதாக கேரட்டை போடுவோம். தேவையான கேரட் நல்லா வதங்கத்ததில் பொன்னிறமாக இருந்தால் காணும். அடுத்தது கறி மிளகாயை போடுவோம். அடுத்ததாக சந்தையில் பச்சை மிளகாய், உப்பு போட்டால் பண்ணுவேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். இந்த பரோட்டாவுக்கு முள்ளைகளில் உப்பு இருக்குது, போட்டு தான் பரோட்டா செய்து நான். மரக்கறிக்கு அளவான உப்பை போடுவோம். அடுத்து கொஞ்சம் குறைச்சிடுவோம், இந்த நல்ல வேகமாக்குறதுன்னு. பொன்னிறமாக வந்து கொண்டு இருக்குது. இப்போ லைட்டாக வதங்கி வந்துட்டு அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு லீக்ஸை போடுவோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் போடுவோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்து வருது. இப்போ இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கட்டைத்தூள் போடுவோம். கட்டைத்தூள்ன்றது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பெரும்பாலும் விருப்பம் இருக்குது. காணும் தங்க காரம் காணும் இருக்குது. காணும் கட்டைத்தூள் காணாது போல என்ன எல்லோரும் உரைப்பாக சாப்பிட்ற கூட இங்கே நல்ல வாசம் உண்டு வருது. இல்லாமல் உண்டு பாதி இப்போ வதங்கிட்டு தானே நல்ல வாசம் உண்டு வருது. இதுக்கு தேவையான மிளகுத்தூள் கொஞ்சமாக போடும். எங்களை விட கொத்தண்டார காரமாக இருந்தால் தான் நல்ல பிடிப்பா. கறி மிளகாயும் கொஞ்சம் காரமாக இருக்கும். லைட்டாக மிளகுத்தூள், கட்டைத்தூள், நல்ல வடிவாக இருக்கு. என்ன சாப்பிடாமலே இருக்கு. உண்மையிலேயே எங்கள் தங்கச்சி 3 பரோட்டா சாப்பிட்டுட்டா. பரோட்டா சுட்டு முடிய 3 பரோட்டா சாப்பிட்டு போட நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு கொத்து செய்கிறது வந்துக்கிறேன். பரோட்டாயை 3 போட்டோன்னா கொத்து எடுத்து நான் போக மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு.
இப்போ அடுத்ததான் நாங்கள் முட்டை உடைச்சி ஊற்றுவோம். நாங்களுக்கு முட்டை உடைச்சி ஊற்றுவோம். இந்த கலவைக்கு ஒரு முட்டை காணும் என்ன இப்போ 2-3 கலவையாக தான் போட போகிறோம். ஊர் முட்டை என்ன ஊர் முட்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்குது. சேர்ந்து கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு வாசனை வருது. உரத்தெல்லாம் சேர்ந்து என்ன அடுத்ததான் சரியா. அடுத்ததான் நாங்கள் இந்த கலவைக்கு தேவையான கொத்தை போடுவோம். இப்படி துண்டு துண்டாக வெட்டி வச்சு வைக்கிறோம், அந்த துண்டை போடுவோம். காணுமே தாங்க இந்த கலவை. அடுப்பு கொஞ்சம் குறைச்சி விடுவோம். சிக்கன் சூப் கட்டிலையும் கொஞ்சம் மேலால் தூவிட்டு இருக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு அது பிடிக்கும். அப்படியே கட்டி அப்படியே உருட்டி போட்டு அப்படி மேலாக பார்த்து அவ்வளோ எண்ணெய் தன்மையாகவும் இல்லை, லைட்டாக கொஞ்சம் காரமாக இருக்கும். அது எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் காரமாக செய்யணும். எண்ணெய் தன்மை வேண்டும் இல்லாமல் சரி. இப்போ கொத்து ரெடி. கட்டத்தூள் போட்டாச்சு, மிளகுத்தூள் போட்டாச்சு. லைட்டாகவே அது பச்சை வாசம் போகுது. மேகாமா மேகா வந்துட்டா எனக்கு வேலை செய்த ஊற்றுவேன். முட்டையே இதோட சேர்த்து கிளற கூட கொஞ்சம் இதில் தனியாக வேக விட்டுட்டா சேர்த்து இதண்டோணும், இல்லையா உதிரியாக வந்துடும். லைட்டாகவே கட்டுக்க மாட்டேன். ஓகே, கொத்துக்குரிய கலவையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுத்தது கொத்துறடியை போடுவோம். இது 2வது தடவை போடுறோம். என்னங்க 1வது தடவை போட்டாச்சு, 2வது தடவை போடுறோம். அப்படிதான் கொத்து போட்டாச்சு இருக்கா பிராட்டி இருக்கும். நல்ல ஒரு காம வாசம் வருது. என்ன கொத்து போட எல்லாரும் வெயிட்டிங்ல நிக்கணும். பெரிய பெரிய கும்பா எந்த வாசம் அப்படியே இழுத்துட்டு 2-3 வீட்டுக்கு 2-3 வீட்டுல இன்னும் வந்து நிக்கிறேன்னா கொத்து தரட்டாமட்டு. நல்ல வாசமா இருக்கு, நல்லா இருக்கு. வேணும் உங்களுக்கு? தரணுமையா? நான் தருவேன் உங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்னா
நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தங்காயம் சாப்பிட்டானேண்ணா சூப்பராக இருக்குண்ணா. உப்பு காரம் எல்லாமே நல்ல கணக்காக இருக்குது. பரோட்டாவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் நான் செய்த முறைப்படியே செய்து பாருங்க. பிள்ளைகள் இருந்தாலும் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரி அமீனா கட்டிட்டோமே நான் கொத்துரட்டி செய்கிறேன். நான் வளமையாகவே செய்கிறேன். நான் எங்களோட காணொலியில் உங்களுக்கும் பதிவிடணுமெண்டக்காண்டி இதை செய்து போட்டிருக்கிறேன். நீங்களும் முடிஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் பிடிச்ச செய்த உணவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் ஏதாவது நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் செய்து போடுறோம். வேறு எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஆதரவு தரணுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, பாய்.